மூலிகை சிறகுகள். வழக்கம் போல தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை பற்றி பேச வந்திருக்கோம். அது வேறு ஒன்றும் கிடையாது. நாடு நாசமாக போய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய போதை பழக்கத்தை பற்றி தான் நம்ம நிறைய பேச போகிறோம். இந்த லைவில் வர்றவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள் எதுனா இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே போல் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள எப்படி வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஆலோசனையும் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம நிறைய அதை பற்றி பேசுவோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டில் கணக்கெடுத்திருக்காங்க. அந்த கணக்கெடுப்பின்படி 18 வயசுலேருந்து 75 வயது உள்ள நபர்கள் குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறவங்களுடைய லிஸ்ட்டுன்னு கணக்கு போட்டிருக்காங்க. இப்போ 2018 16 கோடி பேர் குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறத ஒரு லிஸ்ட்டு சொல்லுது. இப்போ இங்கே 2018 எடுத்த கணக்கெடுப்புப்படி, இப்போ ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு சொல்லிச்சு. ஆனால் இப்போது 5 வருஷம் கழித்து இன்னும் அவங்க அதுக்கான லிஸ்ட்டை எடுக்கலை. அந்த ஒரு தரவரிசையை பிரிக்கலை. அவங்க பிரித்து பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இன்னும் எவ்வளோ பேர் குடித்து நாசமாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த குடிபோதையிலிருந்து குடிக்கு அடிமையானவர்களை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு பற்றி மட்டுமே தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம். அது சம்மந்தமான ஆலோசனைகள் எதாக இருந்தாலும் கேளுங்க. வேறு மருத்துவ ரீதியான ஆலோசனை கேளுங்க. கூடவே இன்றைக்கி தலைப்பாக நம்ம இதை வச்சுருக்கிறதுனால இந்த லைவுக்கு வர்றவங்க அவங்களுடைய அல்லது உங்கள் வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ உறவினர்களோ இந்த மாதிரி யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கள எப்படி கொண்டு வரலாம், என்ன செய்யலாம், அவங்களுடைய வயது என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே, இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக குடிபோதைக்கு அடிமையானவர்களை தப்பாக ட்ரீட் பண்ணாதீங்க. அது அதுவும் ஒரு வகையான நோய் தான். நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அதுவும் ஒரு வகையான நோய் தான். அந்த நோயிலிருந்து அவங்கள வெளிக்கொண்டு வருவதற்கு தேவையான முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவுன்சிலிங். அதாவது நாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதமாக பேசி புரிய வைக்கிறோமோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி எடுத்துக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி கிராமப்புறத்துலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி நம்ம பார்க்குறப்ப என்ன அந்த காட்சிகள் நமக்கு தெரிய வருதுன்னா, குடிகாரனை ரொம்ப மட்டமாக கீழ்த்தரமாக ரொம்ப கேவலமாக தான் நடத்துகிறாங்க எல்லாருமே. அது அவங்கள மேலும் மேலும் அடிமையை தான் ஆக்குமே தவிர, குடிக்கு தான் அந்த பக்கம் தான் எழுதிட்டு போகுமே தவிர அவங்கள அங்கேருந்து மீட்டு நம்ம பக்கம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, கண்டிப்பாக குடிகாரர்களை முதல்ல உங்கள் பக்கம் ஈர்க்கணுன்ற வகையில் நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் இதமாக பேசுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு மனசில் புரியும்படி பேசுங்க. அதுக்காக அவர் நல்ல போதையில் இருக்கிறப்ப போய் பேசாதீங்க. அவருடைய சிறுமூளை பாதிக்கப்பட்டு அவர் தெளிவில்லாமல் இருக்கிற, சுயநினைவு இல்லாமல் இருக்கிற அந்த நேரங்களில் நீங்கள் கையாளக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீணாக தான் போய் முடியும். சரி, இப்போ இதுக்கு என்ன மாதிரியான சித்த மருத்துவ குறிப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான மருந்து இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு அட்டகாசமான மருந்து இருக்குது. நம்ம டீ சாப்பிட்ற மாதிரி டெய்லி காலையில் ஒரு 100 ml, சாயங்காலம் ஒரு 100 ml சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சிந்தை மாறும். அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வழிமுறை. நீங்கள் சித்த மருத்துவத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, அது உடல் ரீதியான மாற்றங்களை மட்டும் உங்களுக்கு ஏற்படுத்துவதில்லை, மன ரீதியான மாற்றங்களையும் உங்களுக்கு அது ஏற்படுத்தும். லைவில் 3 பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, பேசுவோம். 4வதாக ஒருத்தர் வந்துருக்கீங்க. ஓகே, இப்போ என்ன விஷயம் கேட்டோம்னாக்கா, இந்த குடிப்பானம் இருக்குல்ல, நம்ம குடிக்கு எதிராக நம்ம தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து ரொம்ப எளிமையான, ரொம்ப சிக்கனமான, ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு இல்லத்தரசிகளும் எடுத்து அதை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி அவங்களுக்கு காலை மாலை அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, அங்கே போகாதேன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே தான் போய் நிற்பாங்க. அவங்க இது செய்யாதுன்னா கண்டிப்பாக அதுதான் செய்வாங்க. ஏறக்குறைய மதுப்பிரியர்களுடைய மனநிலையும் அதே தான். அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பையோ கடுமையான விஷயங்களையோ நீங்கள் காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவை அன்பு, அனுசரணை. இது 2 இருந்தாலே அவங்கள அழகாக அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்துடலாம். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கீங்க, போதை அப்படின்னா ஏதோ சாராயம் குடிக்கிறான், பீர் பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னெல்லாம் குடிக்கிறான், அதான் போதைன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய, அதாவது கிராமவாசிகளுக்கோ நகர்ப்புறவாசிகளுக்கோ தெரியாத நிறைய போதைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான காளான், அது வந்து ஒரு போதை தரக்கூடிய காளானாக இருக்குது. கிட்டத்தட்ட போதை தரக்கூடிய காளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 80-100 வகையான காளான்களை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. 80-100 வகையான காளான்களை பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 80-100 வகையான காளான்களும் வந்து ஒரு விதமான போதை தரக்கூடியதாக இருக்குது. இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ட்ரக் அண்ட் ட்ரைவ் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அதுக்குன்னு அவங்க ஒரு அளவு மானியம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறப்போ அல்லது நீங்கள் எதிலோ வரும்போது உங்கள்கிட்ட அந்த அளவு மானியை கொடுத்து ஊத சொல்கிறாங்க. அதில் ஆல்கஹால் கண்டென்ஸ் எவ்வளோ இருக்குன்றது வந்து அந்த மானி காட்டுது. ஆனால் காளானுக்கு அந்த மாதிரியான அளவுகோல் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்மெல்லும் அந்த ஸ்பரிசுமோ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொடைக்கானலில் இதுபோல் வந்து போதை காளான்கள் வந்து விற்பனை ஆகிறதாகவும் அதை வந்து சாப்பிட்டா போதையிலே இருக்கலான்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து அது மாதிரி வந்து தங்கி அது மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க, நிறைய பேரை கைதும் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து சட்ட நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் நிறைய எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த போதை பிரியர்கள் வந்து அது எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு அதை அடைஞ்சே தீர்ணுன்ற மாதிரியான ஒரு மோகத்துக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ இந்த வயசில் நல்லதாக பட்டாலுமே கூட பின்னாடி உங்களுக்கு பெரும் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாதிப்புக்குள்ளாகிற நோயை தான் நீங்கள் இப்போ வந்து போதைன்ற பேரில் சாப்பிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான போதை காளான்களை எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரியான போதை காளான்கள் எடுக்கிறதுனால உங்களோட உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளும் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். மெயினாக வந்து போதைக்கு அடிமையானவர்கள் வந்து அனுபவிக்கிற முதல் நோய் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து அவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. தினமும் சாப்பிட்டுருக்கிற அந்த போதை ஒரு நாள் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து அவங்க எதை ஒன்றா செய்ய தயங்க மாட்டேங்கிறாங்க. நாம் தினசரி நாளிதழ்களில் வந்து சில செய்திகளை படிச்சிருக்கோம். நானே கூட ஒரு செய்தியை படிச்சிருக்கேன். பெற்ற தாயை வந்து குடிக்கிறதுக்கு காசு தரலன்னு சொல்லி கழுத்து நெரிச்சு கொன்ன மகன் அப்படின்ற ஒரு நியூஸில் நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி மனைவியை அடிக்கிறது, அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்து எப்படியாச்சும் அந்த போதையை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த போதை பிரியர்கள் வந்து எடுத்துக்கொள்கின்ற நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்குது. ஆகவே இந்த போதை பழக்கத்திலிருந்து நாம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் என்னவெல்லாம் இருக்குது, வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்குது. இப்போது நான் வந்து உங்களுக்கு மருந்து சொல்லியிருந்தேன், இது இந்த மருந்து சாப்பிட்டா நிச்சயமாக அந்த போதை பழக்கத்துலேருந்து அவங்க வெளிவரலான்னு சொல்லிட்டு. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சின்ன விஷயந்தான் அது. அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த லைவை வந்து பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதே போல் வந்து நம்ம போதைனாவே வந்து சாராயம் அந்த மாதிரி நம்ம யோசனை சாராயம் பீர் பிராந்தி இப்படி தான் யோசிக்கிறோம். இதை தவிர்த்து வெவ்வேறு வகையான போதைகள்லாம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக போதை அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நிச்சயமாக மனிதனுடைய மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷம்தான் அது. போதை அப்படிங்கிறதே வந்து என்னென்னா நேரடியாக அல்லாமல் மறைமுகமான ஒரு விஷம்தான் அது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த போதை பழக்கத்திலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கான முன்முயற்சியாக நீங்கள் வந்து சிந்தையில் ஏற்றுங்க. முதல்ல இது எனக்கு வேண்டாம், இது வந்து நான் வெளிப்பட்டு வந்தாவே போதும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நினச்சி முடிவெடுத்தாவே போதும். கண்டிப்பாக உங்களால் வந்து வெளியே வந்து சர்வ சுதந்திரமாக மற்ற மனிதர்கள் மாதிரி நீங்களும் வந்து சுகபோகமாக சந்தோஷமாக வாழ முடியும். போதையினால் என்னென்ன தீங்குகள் நமக்கு விளைவுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அது சொல்லணும்னா ஒரு பொழுதும் ஆளாது, அந்த அளவுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை அதிகமாக வருது, மலட்டுத்தன்மை ஏற்படும். கண்டிப்பாக மலட்டுத்தன்மை ஏற்பட்டு போச்சுனாக்கா குடும்பத்தில் சண்டைகள் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல தாம்பத்தியம் கெட்டு போச்சுனாவே வந்து அந்த குடும்பமே வந்து செதஞ்சி போகிறதுக்கான பெருவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய குடிப்பழக்கம் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்மைக்கான பலத்தை வந்து
சிதைத்து விடுகிறது. உங்களுடைய சிந்தனையை சிதைச்சிடுது. முன்னெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான் இருந்தால, எவ்வளோ சூப்பராக வேலை செய்வான், அவன் எப்போ குடிக்க ஆரம்பித்தானோ அப்படின்னு எல்லாமே போயிடுச்சுன்னு. அப்போ என்ன, குடிக்க ஆரம்பித்தாவே வந்து எல்லாமே போயிடுது. உங்களுக்கு அந்த ஆல்கஹால் கண்டென்ட்ஸ் உடம்புக்குள்ளே போனாவே அவங்களோட இரத்த ஓட்டத்திலேருந்து, பார்வையிலிருந்து, உடல் பலத்திலிருந்து, சிந்தையிலிருந்து, பேச்சிலிருந்து, அவங்க அந்த ஒரு நாகரிக கலாச்சாரத்திலேருந்து எல்லாத்துலேருந்துமே அவன் வந்து அப்புறப்படுத்தப்படுகிறான். அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சமூகத்தால் புறந்தள்ளப்படுறான். இப்போது குடிகாரர்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லுன்னு பார்க்கலாம். அதிகபட்சமாக வந்து ஒரு சராசரி மனுஷனை மதிக்கிற மாதிரியான ஒரு மதிப்பு கூட வந்து அந்த மதுப்பெயர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டோம்னாக்கா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்கிறார்கள். அந்த போதையான வஸ்து வந்து அவங்களுக்கு உள்ளே வந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மாறா இருக்குது. குறிப்பாக வந்து வெக்கம் வந்து சுத்தமாக அவங்களுக்கு ஏற்படுறதே கிடையாது. பயம் அதுவும் இருக்கிறது இல்லை. பயம் இல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர். இன்றைக்கி கோர்ட்டில் நடக்கிற கேஸ்லேருந்து நிறைய நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து நான் போதையில் செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், போதையில் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்றாங்க. போதை மிகப்பெரிய வந்து கொடூரமான செயல்களை வந்து சர்வசாதாரணமாக வந்து இதுக்கான ஒரு தூண்டுதலாக அமைஞ்சு போகுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு தைரியமே இல்லை. ஒரு கட்டிங் போட்டேன், அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு எனக்கு தெரிலன்ற மாதிரி சில பேர் வாக்குமூலம் கொடுப்பாங்க. அதை நீங்களே எவ்வளோ கேட்டிருப்பீங்க. ஸோ குடி நிச்சயமாக வந்து குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையவே கிடையாது. அந்த வார்த்தை மிகச்சரியான வார்த்தை. நிச்சயமாக குடியை தான் கெடுக்கும். ஸோ குடியிலேருந்து நாம் விடுபடணும். முக்கியமாக வந்து குடியிலேருந்து விடுபடணும்னா என்னெல்லாம் செய்யலாம். ஒரு குடிக்கு அடிமையானவர் வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நபர்கிட்ட மற்ற நபர்கள் அவர் குடி இல்லாத நேரத்தில், குடிக்காத அந்த நேரத்தில் அவர்கிட்ட தயவு செஞ்சு அன்பாகவும் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் அவருக்கு ஏற்றார் போலையும் பேசுங்க, பழகுங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம்னா, குடி எப்படி ஆரம்பிச்சு அப்படிங்கிட்ட என்ன பண்ணுறது, தனிமை, நான் ஒருத்தன், காரணங்கள் பாருங்களேன். மனைவி இல்லை, இறந்து போயிட்டா, குழந்தை பாதிக்கப்பட்டு போச்சு, வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னு சொல்லுவோம், ஆனால் கண்டிப்பாக குடிப்போம். வருமானம் இல்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, காதலி விட்டு போயிட்டா, காதலன் விட்டு போயிட்டான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாருங்களேன். நீங்கள் அந்த 15-16 கோடி பேர் வந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் வந்து 16 கோடி பேர் 2018ஆம் ஆண்டில் எடுத்த கணக்கெடுப்பின்படி 16 கோடி பேர் வந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வந்து சொன்னது இல்லையா. அதில் 15% பெண்கள். நகர்ப்புறம் கிராமப்புறம் எல்லாமா கலந்து அவங்க எடுத்த அந்த கணக்கெடுப்பின்படி வந்து 15% பெண்களும் வந்து மதுக்கு அடிமையாயிருக்காங்க. பாருங்கள், நம்மளுடைய கலாச்சாரம் இதனால் எவ்வளோ சீரழியுது, கலாச்சார பண்பாடுகள் எவ்வளோ கேவலமாகி போகுது. அதனால் தயவு செஞ்சு குடியிலிருந்து விடுபட்டால் இந்த சமூகத்தை இன்னும் மேலோங்கி சிறப்பாக எடுத்துன்னு போகிறதுக்கு எக்கச்சக்கமான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த குடி ஒன்று தான் வந்து நம்மளை ரொம்ப பின்னாடி எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்குது. பின்தங்கிய நிலைக்கு நம்ம வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது குடி. அந்த குடியை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து ஒதுக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பேச போகிறோம். இந்த சித்த மருத்துவ குறிப்புகள் வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சுலபமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதுக்கு ரொம்ப எளிமையான மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து அதிகபட்சம் வந்து நமக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே தான் நமக்கு அந்த செலவே இருக்கும். அந்த மாதிரியான ரொம்ப ஈஸியான ஒரு மருந்து தான் அது. அதை நான் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாலாம் இழுத்துக்கிட்டே போக விரும்பலை. ரொம்ப எளிமையான ஒரு மருந்து தான். மிளகாய் செடி பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்புறம் எந்த மிளகாய் செடின்னு கேட்காதீங்க. பொதுவாக மிளகாய் செடி, அது குண்டு மிளகாயா, நீட்டு மிளகாயா, கார மிளகாயா, குட்டை மிளகாயா, அந்த மாதிரிலாம் இல்லை. மிளகாய் செடி, சாதாரணமாக நாட்டு மிளகாய் இருக்குல்ல, அந்த மிளகாய் செடி இலைகளை மட்டும் பறிச்சுக்குங்க. அதன் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லவங்கப்பட்டை, சர்க்கரை, நெல்லிக்காய் தூள், கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு, அதாவது வந்து நான் சொல்ல நல்லா கவனிங்க, மிளகாய் செடி தழை இருக்கு இல்லையா, அதை நிழலில் காய வச்சு பொடி பண்ணிக்கணும்.
அப்புறம் நெல்லிக்காய் பவுட்ரு நாட்டு மருந்துகளில் விற்கிது, அதையும் எடுத்துக்கணும். அப்புறம் பட்டை, அதாவது லவங்க பட்டை சொல்கிறாங்க இல்லையா, பட்டை நம்ம பிரியாணிக்கு போடுறோமோ அந்த பட்டை, அதையும் வந்து எடுத்து நல்லா வெயிலில் சூடு பண்ணி அதை வந்து இடித்து நல்ல தூளாக மாவு மாதிரி ஜலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் செடியினுடைய இலைகளை பறித்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் பவுட்ரு அதையும் மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த கொத்தமல்லி, அதாவது மல்லி தழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொத்தமல்லி, இந்த தழையை வந்து எடுத்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிளகாய் செடியினுடைய இலை, நெல்லிக்காய் பவுட்ரு, கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை, இந்த 4 பொருளும் வந்து சம இடையில எடுத்துக்கணும். எல்லாமே வந்து 20 கிராம் 20 கிராம் இல்லை 30 கிராம் 30 கிராம் 50 கிராம் 50 கிராம் 100னா 100 கிராம் எல்லாமே வந்து சம இடையில சமமான இடையில கரெக்டாக எல்லாமே. இல்லை அல்லது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு குப்பி, எதனா ஒரு அளவு குப்பி ஒன்று எடுத்துங்க. எல்லா பொடிகளையும் ஒரே ஒரு குப்பி சைஸில் எடுத்து வச்சு, சரிங்களா? எல்லாம் எடுத்து வச்சுருங்களா? இப்போது காலையில் நீங்கள் தேநீருக்கு பதிலாக இதை வந்து நீங்கள், ஏன்னா சர்க்கரையும் ஆல்ரெடி அதெல்லாம் போட்டிருக்கும், சர்க்கரையும் போடணும். பாருங்க, சாரி மறந்துட்டேன். மிளகாய் செடியினுடைய இலை, கொத்தமல்லி தழை, அப்புறமா நெல்லிக்காய் பவுட்ரு, லவங்கப்பட்டை, இது கூட சர்க்கரை. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு தான். நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கங்க, ஒரு 100 மில்லி 50 மில்லி ஒரு கப் எடுத்துகிட்டு எல்லா பொடிகளையும் வந்து ஒரு கப் சைஸில் கரெக்டாக அளந்து எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி சர்க்கரையும் வந்து ஒரு அந்த கப் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த 5 பொருளும் எடுத்து நீங்கள் பவுடராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 100 மில்லி தண்ணி 100 மில்லி தண்ணி எடுத்துக்கிட்டு, அல்லது 200 மில்லி 2 பேர் குடிக்கிறதுனா 2 பேர் 3 பேர் தான், அது எத்தனை பேரோ அத்தனை பேர் ஒரு தண்ணி 100 மில்லி தண்ணி எடுத்து ஒரு ஆளுக்கு நான் 100 மில்லி கணக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர் வந்து 4 3 போட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு ஆளுக்கு, அதாவது 100 மில்லிக்கு வந்து அரை ஸ்பூன், 100 மில்லிக்கு அரை ஸ்பூன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகாய் தழை, கொத்தமல்லி தழை, பட்டை லவங்கத்தினுடைய அந்த லவங்கப்பட்டை இருக்குல்ல, அந்த லவங்கப்பட்டத்தினுடைய பொடி, நெல்லிக்காய் பொடி, சர்க்கரை, இந்த 5 பொருளையும் வந்து கூட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த டப்பாலேருந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் மிச்சமே இல்லை, அரை ஸ்பூன் இருந்தாலும் போதுமானது. ஒரு 100 மில்லிக்கு, நான் சொல்கிறது 100 மில்லிக்கு ஒரு அரை ஸ்பூன் அதை போட்டு அந்த தண்ணி கொதி வர நேரத்தில் வாழைத்தண்டு சாறு வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணுன்னா மிக்சியில் போட்டு அடித்து சாறு புழிஞ்சி ஏதாவது ஒரு குப்பியில் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். அது எவ்வளோ போடணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வாழைத்தண்டினுடைய சாறு, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கூட்டு மருந்தினுடைய கலவை வந்து ஒரு அரை ஸ்பூன், இதை போட்டு அந்த 100 மில்லி தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 70 மில்லியா 80 மில்லியா வரும்போது ஃபில்ட்ரு பண்ணி அழகாக நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி காலையில் ஒரு டீயும், சாயங்காலம் இதே கலவையில் இதே மெத்தடில் இதே மாதிரி ஒரு டீயும், இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 டீ தான். மற்ற டீ காஃபிங்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ்வலாக குடிங்க, அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இதை வந்து வெறும் வயதில் காலையில் ஒரு முறையும், சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு மேலே ஒரு 5 to 6க்குள்ளே ஒரு முறையும் குடிச்சிருங்க. இந்த 2த்தையும் 2 வேளையும் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை, அந்த மாதிரி 2 வேளை கிட்டத்தட்ட 30 நாள் ஃபுல்லாக தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக 100% உத்தரவாதமாக இந்த பழக்கத்திலேருந்து உங்களால் வெளிவர முடியும். நீங்கள் சாப்பிட்ற பொருட்களை யோசிச்சு பாருங்கள். நெல்லிக்காய் பொடி இருக்கிறதுல அது வந்து உங்களுக்கு பசியை தூண்டக்கூடியது, கண்டிப்பாக வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியது, ரொம்ப வந்து சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. பட்டை லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற அணுக்களில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றக்கூடியது. கொத்தமல்லி தழை இருக்குது பார்த்தீங்களா, அது இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயை வந்து சீராக்கி, இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தை பலப்படுத்தக்கூடியது. சர்க்கரை வந்து நம்ம இனிப்புக்காக தான் சேர்க்குறோம். நல்லா ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க, வெள்ளை சர்க்கரை இல்லைங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வெள்ளை சர்க்கரை கிடையாது, நாட்டு சர்க்கரை நான் சொன்னது. நீங்கள் வந்து வேதியியல் பொருளான வெள்ளை சர்க்கரை எடுத்து சாப்பிடாதீங்க, அதில் ஏற்கனவே பல கெமிக்கல் கலந்து போயிருக்கு. ஸோ நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெல்லம் அந்த மாதிரி எடுத்துக்கங்க, தூள் பண்ணி. நான் உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்தினுடைய அளவில் ஒரு கப் எடுத்துக்கங்க.
சரிங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். இதை எடுத்து நீங்கள் காலை மாலை 2 வேளை ஒரு 30 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த பழக்கத்திலேருந்து வெளிவர முடியும். இந்த வாழைத்தண்டு சாறு எதுக்கு அதில் சேர்க்குறீங்க ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் நிறைய குடிச்சு உங்கள் குடலுக்கு இருந்தானெல்லாம் வெந்து போயிருக்கும். அந்த வேக்காட்டை சரி பண்ணுறதுக்காகவும் உங்கள் வயிற்றுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணு, அல்சர் இது எல்லாம் குணமாக்குறதுக்காக வேண்டியதான் இந்த வாழைத்தண்டு சாறு. இந்த வாழைத்தண்டு சாறு எடுத்திங்கனாவே நீங்கள் குடித்து உங்கள் குடல் பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த பாதிப்பு எல்லாத்தையுமே வந்து மிக சரியாக அழகாக சூப்பராக சரி பண்ணிடும். அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் பொடி அது நல்ல பசி தீவனத்தை உண்டாகும். அதே போல் வந்து கொத்தமல்லி கிழங்கோட உடம்பு சீராகும். சரி, எல்லாம் கரெக்டு. இதனால் வந்து எப்படி நான் குடிக்காமல் இருந்துட முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிந்தையிலையும் மாற்றம் ஏற்படும். உங்கள் சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய கவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு காலையில் இந்த மாதிரியான ஒரு பானத்தை நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 10 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே நீங்கள் கடைக்கு போகணுன்ற அந்த எண்ணம் வருது இல்லை, அந்த எண்ணத்தை இது சிறிதாகி மாற்றம். நீங்கள் குடித்த ஒரே நாளில் வந்து அது என்னடா மறக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் எடுக்கிறப்போ அன்றைக்கி சாயங்காலம் போக தான் போவீங்க, மத்தியானம் போக தான் போவீங்க. 2வது நாள் அப்படி தான் இருக்கும், 3வது நாள் அப்படி தான் இருக்கும். ஒரு 4 நாள் கழித்து அந்த மருந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, இன்றைக்கி இல்லைப்பா அப்படின்ற மாதிரி கவனம் உங்களுக்கு மாறும். அப்புறம் இன்றைக்கி இல்லை 2 நாள் போட்டுனா அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி வரும். அப்புறம் 3 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, அப்புறம் அப்படியே படிப்படியாக அந்த 30 நாள் மருந்தை முடியறதுக்குள்ள நிச்சயமாக நீங்கள் அதுலேருந்து பூரணமாக விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க. 30 நாள் அப்படிங்கிறது நான் ஒரு தோராய கணக்கு தான் சொல்கிறேன். ஒரு மண்டலம் எடுத்துங்க, 48 நாள் அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துங்க. அந்த 48 நாளும் நான் சொன்ன இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இது உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை. இதை மருந்தால் மட்டுமே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இப்போது இந்த மருந்து ரெடி பண்ணி வச்சுன்னு இந்த மருந்து டெய்லி காலையில் சாயங்காலம் அவனுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சிட்டு போய் அவன் குடிக்கிறான்னா கண்டிப்பாக குடிப்பான். எப்படின்னு கேட்டால் நீங்கள் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, மன ரீதியான ஆறுதலை கொடுங்க. அவர் எதை வந்து எந்த ஒரு விஷயத்த மைண்டுக்குள்ளே அதிகமாக வச்சுக்கிட்டு அதுக்கு தீர்வாக சாராயம் தேடுறாரோ அந்த தீர்வாக நீங்கள் இருங்க. சரியா? எப்பவுமே வந்து அன்பும் அனுசரணையும் அவருக்கு வந்து மனதுக்கு ஒத்த ஒரு செயல்பாடுகளும் நம்ம பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அவரால் வந்து குடிக்க முடியாது. தயவு செஞ்சு எந்த குடிகாரர்களையும் வந்து குடிச்சிருக்கிற நேரத்தில் திட்டுறது, அடிக்கிறது, வேறு எதனா துவேஷமாக பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அடி மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். நான் அன்றைக்கி ஒரு நாள் போதையில் இருந்தேன், அவன் இப்படி பேசிட்டான் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங் அவனுக்கு வந்துச்சுன்னா எப்பெல்லாம் குடிக்கிறானோ அப்போல்லாம் அவனுக்கு வன்மம் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து குடிகாரர்கள் வந்து குழந்தைங்க மாதிரி தான். நம்ம குழந்தைங்கிட்ட எப்படி நடந்து அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரமோ அதே மாதிரி தான் வந்து மது பிரியர்களையும் நம்ம அவங்க போக்கில் போய் தான் நம்ம போக்கு கொண்டு வர முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டோம்னா, ஒரு முறை வந்து அவன் குடிச்சிட்டான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2வது நாளும் குடிச்சிட்டான், 3வது நாளும் குடிச்சிட்டான், அதுக்கு அவன் அடிமையாயிட்டான் அப்படின்னா அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே வந்து மறக்கடிக்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. குடித்தா சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்துடுறோம், நமக்கு எந்த விதமான வேதனையும் வலியும் நமக்கு இல்லாமலே போயிடுது. யார் என்ன ஆனாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது எதமாக இருக்குன்ற மாதிரியான ஒரு மனநிலை மனப்பாங்கு அவனுக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அவனை வெளிக்கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி ரகம்லாம் இருக்காங்க. எப்படின்னு கேட்டால் எப்படி தான் எங்கேருந்தான் இது ஆரம்பிச்சுன்னே தெரியல. அந்த கர்மாந்தம் என்னால் தலைமுழுவே நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால ஈஸியாக வந்து குடியை விட்டுற முடியும். ஏன்னா அவங்கள வெறுக்கிறாங்க, ஆனாலும் விட முடியல. அவங்களுக்கு அந்த வெறுப்புணர்ச்சி இருக்குது அதனால ஆனால் அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. அவங்கள ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த கவுன்சிலிங்கு, அன்பான விஷயங்கள், பேச்சு, அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அந்த நேரத்துக்கு நம்ம கூட இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவரை இன்னும் அழகாக வெளியே கொண்டு வந்துடலாம். சரி, இப்போது குடிகாரர்கள், மதுப்பிரியர்கள் அவர்கள் வந்து அவங்களா வந்து இதை விட்டுணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப உங்களோட டீப்பாக உங்களோட ரொம்ப டியரஸ்டாக இருக்கிற நண்பர்கள் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களோடெல்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. நான் ஒரே அடியாக அவங்க நட்பை வெறுத்துருங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி அதாவது வந்து வா மச்சான் வா மாமான்ற மாதிரியான ஒரு குடிகார நண்பர்கள் இருக்காங்கள்ல, அந்த மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் விலகிருங்க. இது முதல் பாயிண்ட். ஏன்னா
நீங்கள் மறந்து இருந்தாலும் கூட அவங்க தான் வந்து உங்களை அதிகமாக தூண்டுவாங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி அபிப்பிராயப்பட்டு உங்களுக்கு அந்த விருப்பத்துக்குள்ளார இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் விலகிடுங்க. 2வதாக வந்து பசிக்கிறப்ப தயவு செஞ்சு சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிடுங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கேட்டாக்கா, மது பிரியர்கள் எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்தா போதை ஏறாது. ஏறும், ஆனால் அது வந்து அவ்வளோவா இருக்காது. அதனால் நிறைய மது பிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் குடிக்கிறாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து குடிக்கணுன்ற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் ஏற்படுது, தயவு செஞ்சு முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. இப்போ சாப்பிட்டோம், இதுக்கப்புறம் எப்படியாங்க பார்க்கலாம் அப்புறமா அப்படிங்கிற ஒரு சொல் உங்களுக்கு வந்துடும். ஆகவே தயவு செஞ்சு குடியை விட்டுடணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் முதல் முயற்சியாக முழு முயற்சியாக நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களால் அதிலேருந்து வெளிவர முடியும். எத்தனையோ தாய்மார்கள் வந்து இன்றைக்கி பிள்ளையோட படிப்பை தொலைச்சிட்டு, தன்னுடைய குடும்ப வருமானத்தை இழந்துட்டு, வீடு வாசலை இழந்துட்டு, நிறைய குடியினால இழப்புகள் தான் அதிகமாக தவிர, எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்தர், ஒரே ஒரு ஆள் வந்து இவர் குடித்தனால தான் இங்கே இவ்வளோ நன்மை ஏற்படுத்துன்னு யாராலும் சொல்ல முடியுமா? தெரிஞ்சே வந்து அந்த குடியினால் யாருக்கும் எந்த விதமான நன்மையோ நல்ல விஷயமோ பலாபலனோ இல்லைன்னு தெரிஞ்சு நாம் ஏன் அதை போய் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை குடிக்கிறவங்களுக்கு ஏற்பட்டு போச்சுனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிலேருந்து வெளியே வந்துடலாம். புராண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோமபானம் சுறாபானம்னு சொல்லிட்டு அந்த நாள்லேருந்தே வந்து இந்த நாள் வரைக்கும் வந்து குடி இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைய தலைமுறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கோ அதிலெல்லாம் நாட்டம் செலுத்தாமல் இந்த ஒன்றை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. போதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புகழ் போதை இருக்குது, பெயர் போதை இருக்குது, அப்புறமா வந்து செல்வம் பணம் அது ஒரு போதை, புகழ் அது ஒரு போதை, பெயர் அது ஒரு போதை, தான் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு போதை. ஆனால் இன்றைய தலைமுறை வந்து என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா, அதாவது வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனுமானங்களை குடிச்சிட்டா வரக்கூடிய போதையை மட்டும்தான் போதைன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பேர் வந்து இப்படி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையான போதைங்கிறது வந்து அப்படி கிடையாதுங்க. போதைங்கிறது வந்து புகழ், அது ரொம்ப பெரிய போதை, அதிலேருந்துலாம் விடுபடவே முடியாது. அதிலேருந்து ஒருத்தன் விடுபட்டால் கண்டிப்பாக வந்து ரொம்ப இறக்கம் தருவாய் கூட போயிடுவாங்க. ஓஹோன்னு வாழ்ந்தவன்பா கெட்டுட்டான், என்னாச்சுன்னு தெரில, போய் சேர்ந்துட்டான், இப்படி சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப உச்சத்தில் இருக்கிறவங்க கூட வந்து கீழே வந்துட்டானாவே இப்படி தான் ஆகிடுவான். ஏன்னா அவன் மேலும் 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 போகணுன்னு தான் நினைப்பான். திடீர்னு சறுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டு போயிடும். ஸோ குடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடு. தயவு செஞ்சு அதிலிருந்து வெளிவரதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வசதிகளையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டால், குடியால் பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களுக்கு என்னெல்லாம் ஆயிருக்கு. குடிச்சிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன கேட்டால் இந்த கிட்னி தான் வந்து முதல்ல பாதிக்கப்படுது. தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிங்க. நீங்கள் குடியை எப்போ விட்டீங்களோ அப்போலேருந்தே வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் அத்தனையுமே வந்து மிக எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக சீராகும். சில பேர் இருக்காங்க, குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா இஷ்டம் போல் சாப்பிடுவாங்க. அவனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அவன் குடிக்கிறத விட 4 மடங்கு தின்றான், அவனெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது கூட தப்பு தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற நல்ல யோசனை பண்ணுறாங்களா, நீங்கள் குடிக்கிறதே வந்து ஆல்கஹால்ஸு, அது கூட வந்து காரம், புளிப்பு, உப்பு இஷ்டம் போல் சேர்த்துக்கிறது. அப்புறமா அந்த ஜிகுண்டு எண்ணெய், அது எத்தனை மாதமாக எத்தனை வாரமாக வந்து அந்த பக்கோடாவை செய்கிறாங்களுக்கு தெரியாது. அந்த எண்ணெயை மாற்றவே மாட்டாங்க. அதுலேயே எண்ணெயை ஊற்றி அதுலேயே எண்ணெயை ஊற்றி அது ஒரு மாதிரி வந்து நம்ம கச்சா எண்ணெய் மாதிரி அடுப்பில் இருக்கும், அதுலேயே போடுறது. அந்த எண்ணெய், நான்வெஜ்ஜு, அதில் சேர்கிற காரம், அதில் இருக்கக்கூடிய உப்பு, அப்புறம் அஜினமோட்டோ, அப்புறம் கலருக்காக வேண்டி சேர்க்குற பவுட்ரு, மொத்தமாக சேர்த்து நீங்கள் சாப்பிட்றது அத்தனையுமே விஷம். சரிங்களா? நீங்கள் குடிக்கிறதே ஒரு விஷம், அது வந்து ஸ்லோ பாய்சனு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நேரடியான பாய்சனு கொஞ்சம்
எல்லாமே சேர்ந்து குடித்து சீக்கிரமாக செத்து போகணுன்றத ஒரு முடிவோடு தான் நீங்கள் அந்த மாதிரி செயல்படுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறான், குடித்தாவே நிறைய சாப்பிடணுன்ற பேரில் வெறும் நான்வெஜ் ஐட்டமாக வாங்கி சாப்பிட்றாங்க. பழம், காய்கறி அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. காய்கறிகளை வந்து அவியல் பண்ணியோ பொரியல் பண்ணியோ அப்படிலாம் சாப்பிட்றதே கிடையாது யாருமே வந்து. அதே மாதிரி வந்து கண்ணான்னு குடிக்கிறது, இப்படி தான் குடிக்கணுன்ற அளவு, இவ்வளோ தான் குடிக்கணுன்ற அளவெல்லாம் கிடையாது. ஸோ அடிமையாகிட்டதுக்கு பின்னாடி அவங்களால வந்து வெளிவர முடியலன்னும் போது எது அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு போதையாக இருக்கோ அதுக்குள்ளாரவே அவங்க விழுந்து கிடக்குறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் வெளியே வர முடியும். தயவு செஞ்சு சுயமாக வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்னால் நான் இதுலேருந்து வெளியே வந்துட்டா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து முதல்ல குளிச்சிருங்க. தூங்கி எழுந்த உடனே மழை ஜலம் கழித்த உடனே முதல்ல குளிச்சிருங்க. முடிஞ்சால் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கூட்டுக்கலவை மருந்து ரெடி பண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. ஆச்சுங்களா? குடிச்சிட்டு எப்பவுமே வந்து நீங்கள் போகாத புதுசாக ரொம்ப வந்து லயிக்கக்கூடிய மனம் வந்து லயிக்கக்கூடிய மாதிரியான இடங்களுக்கு வந்து போங்க. இப்போ நீங்கள் டெய்லி காலையில் தூங்கி இருந்தோன்னே ஒன்றும் பட்டறைக்கு வெயில் வேலைக்கோ விவசாயத்துக்கோ கூலிக்கோ அந்த மாதிரி போவீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ நீங்கள் காலையில் சாதாரணமாக 8 மணிக்கு அந்த வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 மணிக்கு குளிச்சுட்டு ஒரு 7 வரைக்கும் வந்து நீங்கள் வாக் பண்ணுறதோ அல்லது புது இடத்துல உங்கள் சிந்தனையை செலுத்துறதோ அல்லது உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கான இடங்கள் என்னவெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான இடங்களில் போய்ட்டு நீங்கள் போய் உலாவிட்டு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய சிந்தனை மாறும். அப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அதிகமாக வந்து ரொம்ப எரிச்சல் தரக்கூடிய அந்த மசாலா ஐட்டங்களை வந்து சாப்பிடாதீங்க. இது கூட வந்து உங்களுக்கு ஒரு மன தூண்டுதலை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கே அதிகமாக சாப்பிட்டு அதையே சாப்பிட்டு அடிக்ஷன் ஆகி போயிருக்கிறதுனால அந்த மசாலா ஐட்டம் உடம்புல பட்டவுடனே உள்நாட்டில் பட்ட உடனே உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஒரு கட்டிங் தானெலாம் இருந்திருக்குமே வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் தூண்டும். கூடுமான வரைக்கும் நீராகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய சோறு இருக்குல்ல, அந்த பழைய சோறு சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே வந்து உங்களுடைய வயிற்றில் உங்களுக்கு குடியினால் ஏற்பட்டக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் நீங்கி இதை நீங்கள் குடியினால் இழந்த சக்தியை காட்டும் 2 மடங்கு சக்தியை வந்து இந்த பழைய சோற்றின் மூலமாக வந்து நீங்கள் பெற முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த சிறுதானிய உணவுகள்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை பயிறு, அப்புறமா வந்து கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, வரகு, இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகளை வந்து 1 கப் எடுத்துக்கணும். காலையில் நீங்கள் டிஃபனாகவே, அதாவது காலை சிற்றுண்டியே வந்து நீங்கள் இந்த சிறுதானிய உணவு வந்து 1 கப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இழந்த சக்தியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களால் வந்து அந்த பழைய சிந்தனைக்குள்ளார போகாத அளவுக்கு இது ஒரு தரமான ஒரு உணவாகவும் தரமான ஒரு சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் இந்த உணவு இருக்கும். நீங்கள் எப்பவும் சாப்பிட்ற மாதிரியான பரோட்டாவும் இட்லியும் சப்பாத்தியும் தோசையும் இப்படி சாப்பிடாம நீங்கள் சன்ன ரகமாக நீங்கள் ரொம்ப பண்டைய முறையில் இந்த மாதிரி சிறுதானிய உணவு வந்து 1 கப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் அந்த இழந்த சக்தியை அதன் மூலமாக பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய சிந்தனை மிக சிறப்பாக இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து இந்த கார்போக அரிசி அப்படின்ற ஒரு அரிசியும் கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிற ஒரு அரிசியும் வந்து ரொம்ப பிரதானப்படுத்தி நிறைய சித்த மருத்துவர்கள் வந்து பேசிக்கிட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சுகரா கருப்பு கவுனி அரிசி சாப்பிடு, பிபியா கருப்பு கவுனி அரிசி சாப்பிடு, இந்த வியாதியா உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து கருப்பு கவுனி அரிசி. அப்படி இல்லைங்க. கருப்பு கவுனி அரிசி நீங்கள் சாப்பிட்றதுனால நிச்சயமாக உங்கள் உடம்புல வந்து மிகப்பெரிய பலம் உண்டாகும். பலம்னா ஆண்மை பலம், அதாவது 10 குதிரை பலம் வந்து உங்களுக்கு ஏற்படும் சொல்லிட்டு மருத்துவம் சொல்லுது. ஏன்னா அதில் வந்து அத்தனை சத்துக்கள் வந்து அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. கருப்பு கவுனி அரிசியில் வந்து மினரலு, விட்டமினு, கார்போஹைட்ரேட்டு, பொட்டாசியம், லிக்னின், மெக்னீஷியம், இது மாதிரி கிட்டத்தட்ட 16 விதமான சத்து பொருட்கள் அதில் அடங்கியிருக்கு. ஒரு சராசரி உடலை வந்து மிகச்சீராக செயல்படுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களும் அடங்கியது தான் அந்த கருப்பு கவுனி அரிசி. இந்த மாதிரியான சிறுதானியங்கள் நான் சொன்ன அந்த தானியங்கள்லாம் வந்து அந்த மாதிரியான
இதில் தான் நிற்கிது. நின்னா இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா இதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்ன நடக்கும்னு கேட்டால், இழந்த உங்களுடைய பலத்தை மீண்டும் உங்களால் பெற முடியும். அதுக்கு நீங்கள் சிறுதானிய உணவுகளை எடுத்துங்க. சொன்ன மாதிரி கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரியான உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கப்பு உணவு வகை எடுத்துக்கிட்டீங்க, காலையில் சிற்றுண்டியாக ஒரு கப்பு அதை எடுத்துங்க. மதியத்தில் நீங்கள் வழக்கம் போல் சாப்பிட்ற மாதிரி கேவுரு மாவு களியோ, சோள மாவு களியோ, தினை அரிசி சோறோ, வரகரிசி சோறோ, இது மாதிரி வந்து இது சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு 10-20 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். குடியினால் நீங்கள் இழந்த மொத்த விஷயங்களையும் உங்களால் பெற முடியும். ஆச்சுங்களா? ரெண்டாவது, கூடுமான வரைக்கும் வந்து வாழை இலையில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த குடியை நீங்கள் கைவிடணும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கு தான் நான் ஒரு நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். என்னால் அதிலேருந்து விடுபட முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த நபர்களுக்கு மட்டும்தான் இப்போ குறிப்பிட்டு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாழை இலையில் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டார்ச்சி, பச்சையம், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். எப்படா கடை திறப்பான், எப்படா போகிறதுன்ற ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷர் அது குறைச்சிடும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை வந்து மிகச்சீராக சமமாக செயல்படுத்துகிற அளவுக்கு வல்லமையும் ஆற்றலும் கொண்டது வாழை இலை. நீங்கள் காலை சிற்றுண்டியை வந்து வாழை இலையில் ஆரம்பிங்க, அல்லது நீராகாரத்தில் ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் உங்களுடைய உணவு வகைகளை காலை பொழுதில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த சிற்றுண்டியாக இருக்கட்டும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு காலையில் சோம்பேறித்தனம் படாமல் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிருங்க. நல்ல துணிகளை போடுங்க. நல்ல துணின்னா நான் புது துணி வாங்கி போட சொல்ல, அழுக்கு இல்லாமல் சுத்தமான தூய்மையான உடைகளை நீங்கள் உடுத்துனீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு மனசில் வந்து ஒரு ஒரு பரவசம் வரும். எப்படிங்கிற பார்த்தியா அப்படிங்கிற உங்களுக்கு நீங்களே வந்து உங்களை உயர்த்தி கொள்ளும்படியான ஒரு சார்பு சிந்தனை வந்து உங்களுக்கு வந்துடும். அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த குடியின் மீது நாட்டம் போகாது. ஆகவே காலையில் வந்து எக்காரணத்தை கொண்டும் சோம்பேறித்தனம் பண்ணாமல் காலையில் முதல் வேலையை குளியில் எடுத்துக்கங்க. குளித்து முடித்த கையோடு நான் சொன்ன இந்த சிறுதானிய உணவுகளோ அல்லது கருப்பு கவுனி அரிசியோ, மாப்பிள்ளை சம்பாவோ, இந்த மாதிரியான ஒரு உணவை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அன்றைய நாள் துவக்கமே வந்து மிகப்பெரிய பலமான நாளாகவும் நல்ல ஒரு சிந்தனை உள்ள நாளாகவும் அது. சரி, ரெண்டாவதாக வந்து சாப்பிட்ணும். மதிய சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? மதிய சாப்பாடு வந்து கூடுமான வரைக்கும் களி. மேக்சிமம் வந்து இந்த குடியிலேருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு களி சாப்பிடுங்க. அல்லது வரகரிசி சோறோ, தினை அரிசி சோறோ, இது மாதிரி சாப்பிடுங்க. இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்ல வர்றேன்னு சொன்னால், இந்த களி அப்படிங்கிற அந்த கேழ்வரகு உணவு பண்டாரு பார்த்தீங்களா, அந்த கேழ்வரகு மாவில் தயாரிக்கப்பட்ட அந்த உணவு பண்டம் நிச்சயமாக உங்களை கொஞ்சம் மந்தமாக்கும். எதுக்குன்னு கேட்டோம்னாக்கா, அது வந்து டைஜஷன், அதாவது ஜீரணத்தை ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாழிகை எடுத்துக்கும், கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கும். அப்போது நீங்கள் சாயங்காலம் வேலையோட சாலை கடை தேடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. நல்ல திருப்தியாக நீங்கள் களி சாப்பிட்டீங்க மதியம் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா அப்போ சாப்பிட்டதே ஒன்றும் ஜீரணமாவது கல் மாதிரி இருக்குது, சாயங்காலம் நைட்டு பார்த்துக்கலாம் போப்பான்ற அந்த மாலை நேரத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு களியில் கிடைச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் களி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த மாலை நேரத்தில் அந்த எண்ணம் மாறும். ஆச்சுங்களா? ரெண்டாவது, கண்டிப்பாக வந்து நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க. சிலருக்கு வந்து சாமி இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்குது, இறை நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து உங்களுடைய தொழுகையை அல்லது இறைவனை தொழக்கூடிய நேரமாக அதை மாற்றிக்குங்க கூடுமான வரைக்கும். அப்படி. ரெண்டாவது வந்து சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டால், கயிறு கட்டுறது, நாக்கில் எழுதுறது. நல்லா தெரியுமா உங்களுக்கு, குடிகாரர்களை வச்சே கொஞ்சம் பேர் வந்து காசு சம்பாதிச்சிட்ருக்காங்க. குடிகாரர்களால் வந்து அரசாங்கம் நடக்குதோ இல்லையோ, அந்த குடிகாரர்களை வச்சு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிற குடும்பத்துக்கு நிறைய கெட்ட பேர். அந்த குடிகாரர்களை திருத்துறங்கிற பேரில் இன்றைக்கி மையங்கள் எவ்வளோ, போதை ஒழிப்பு மையங்கள், மறுவாழ்வு மையங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் பேர் வந்து சமீபத்தில் கூட வந்து நம்ம ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, மது ஒழிப்பு மையத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபரை அங்கே இருக்கக்கூடிய காவலாளி ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒரு லத்தியால்
அவரை ஓங்கி ஓங்கி அடித்து குடிப்பியா குடிப்பியா இனிமேல் குடிப்பியா இனிமேல் குடிப்பியான்னு இதுவோ ஒரு சிறைச்சாலையில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு தண்டிக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. அதை நம்ம ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் நம்ம அதை பார்த்தோம். இந்த மாதிரிலாம் கூட வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடியில் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரன்ற ஒரு பேரில் அந்த மாதிரியான மையங்களை ஏற்படுத்தி அங்கே பாதுகாப்பு கொடுத்து சாப்பாடு தண்ணியெல்லாம் நாங்களே கொடுத்துக்கோம், நீங்கள் மாதம் இவ்வளோ பணம் கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் கொஞ்சம் பேரை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு நிறைய சித்திரவதைகள்லாம் உள்ளாக்குறாங்க. நாம் அதை செய்தி வழியாகவும் நேரடியாகவும் தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம், இப்போவும் கூட பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா நம்ம தான் காரணம். யார்? குடிக்கிறவங்க மட்டும்தான் காரணம். குடியை நீங்களே விட்டுணுன்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்களால் குடியை விட்டுட முடியும். அதுக்கான சிறப்பு ஆலோசனைகள் நிறைய நம்மகிட்ட இருக்குது. இதில் நிறைய ரகம் இருக்குது. எப்படிங்கிற படித்த குடிகாரன், படிக்காத குடிகாரன், நடுத்தரமான குடிகாரன், புத்தி இல்லாத குடிகாரன், புத்தி இருக்கிற குடிகாரன், டெக்னீஷியனான குடிகாரன், உழைப்புக்காக குடிக்கிறவன், மைண்டே வேலை செய்யலப்பா அதுக்காக குடிக்கிறவன், இப்படி நிறைய குடிகாரங்களில் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹைடெக் கம்பெனியில் நல்ல ஒரு டெக்னாலஜிஸ்ட்டாக இருக்கிற ஒரு நபர் வந்து குடிக்கு அடிமையாக இருக்காருன்னா அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டராக கவுன்சிலிங் கொடுத்தா உங்களுக்கே திருப்பி அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருவோம். பிடிமானமாக ஒரு விஷயத்தில் அவன் உக்காண்டான்னு சொன்னால் அவங்ககிட்ட போய்ட்டு இல்லைப்பா இப்போ நான் பேசணும் பாருங்க, இவ்வளோ நேரம் பேசினா விட எல்லாம் எனக்கு தெரியும், இதை எப்படி குடிக்கணும், எப்படி பார்த்துக்கணும், உடம்பு இதுலேருந்து எப்படி பார்த்துக்கணும் எங்களுக்கே தெரியும், எங்களுக்கெல்லாம் நீ கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாமரன்கிட்ட போய்ட்டு உக்காந்துக்கிட்டு ஐயா குடிச்சிங்கன்னா உங்களுடைய இதயம் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும், சிறுமூளை பாதிக்கப்படும், பெருமூளை பாதிக்கப்படும், கண் பாதிக்கணும், அதுக்கு நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஒருவேளை அதை புரிஞ்சுக்கிறப்ப பயப்படுவான். ஆனால் இப்போது குடித்தா கண் பாதிக்குன்னு தெரிஞ்சே ஒருத்தர் குடிக்கிறான் பார்த்து அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது எங்களுக்கு தெரியாதா, இது சொல்கிறது நீ வந்துட்டியான்னு கேட்போம். ஸோ அதான் சொல்கிறேன், ரகம் இருக்குது குடிகாரர்களை வந்து நல்லா படித்து எல்லா விஷயம் தெரிஞ்சு எல்லா அனுபவம் பெற்று எல்லா விதமான பின் விளைவுகளை பற்றி தெரிஞ்சே ஒருத்தன் குடிக்கிறவங்க போய் எப்படி திருத்திங்க அவனை. ஆனால் அந்த குடிகாரர்களுக்கு ஒரு ஸ்பார்க் வேணும் கண்டிப்பாக. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் தட்டுச்சுனாலும் அவங்க அதை விட்டுடுவாங்க. அந்த ஸ்பார்க்காக தான் நாம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? வீட்டில் இருக்கிறவங்க குடிச்சே என் குடும்பத்தை நாசமாக்கிட்டான்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் எங்கன்னா போய்ட்டு யாசகம் பெற்றாங்களோ குடிக்கணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். தயவு செஞ்சு குடிகாரர்களை திருத்துறன்ற பேரில் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அதிக பிரசங்கத்தனமாக அவர்களை அடிப்பதோ திட்டுவதோ இல்லை ஒரு மாதிரி கேலி பேச்சு பேசுவதோ அவர்களை அவமானப்படுத்துவதோ கண்டிப்பாக வந்து அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காது. அவங்கள அந்த குடிக்கு அடிமையாக இருக்கிற அந்த குடிகாரர்களை அதுலேருந்து நீங்கள் வீட்டு வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் அவமானத்தை தேடியிருந்தாலோ கேலியாக பேசினாலோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அவர்களை வந்து குத்தியை காட்டினா நிச்சயமாக அவர் அதில் வெளியே வரமாட்டார். சரிங்களா? மாறாக ஒரு விபரீதம் நடக்கும். என்ன நடக்குன்னா குடிச்சிட்டு போய் நீ எங்கள் அம்மா இதில் நின்னா எங்கள் அப்பா இதில் நின்னா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நான் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிடுறவங்க நிறைய பேர். இதையும் நம்ம செய்தியில் படிக்கிறோம். குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் என்ன திட்டிக்கிறாங்க, அதனால் மனசு ஒடிஞ்சு போய் அவமானத்தில் தூக்கு போட்டு தொங்கிட்டான், மருந்து குடிச்சு செத்துட்டான், ட்ராக்கில் தலை வச்சுட்டான், இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்கள வந்து நல்வழிப்படுத்துகிறன்ற பேரில் நீங்கள் அவர்களை அவமானத்திற்கு உள்ளாக்குவதோ அசிங்கப்படுத்துவதோ அல்லது அவதூறான பேச்சுக்களை பேசுவதோ அல்லது அவர்கள் மனம் புண்படியான மடி பேசுவதோ இது எதுவுமே வந்து அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. நிச்சயமாக குடிகாரர்களை வந்து திருத்துறதுக்கான ஒரே ஒரு வழி என்னன்னா அன்பு மட்டும்தான் அவர்களை திருத்தும். நீங்கள் அவர்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டீங்க, அன்பாக பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மனம் மாறும். பாருங்கள், நம்ம நேற்று குடிக்கவே இல்லை, அவள் எப்படி அழகாக பேசினா, இதே நம்ம குடிச்சிட்டு போயிருந்தா அவள் மாதிரி பேசியிருப்பாளான்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கும்படியான ஒரு செயல்பாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு வசீகரம் இருக்கும். என்ன, அது லவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே
நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மனசு லேசாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட பதிவு பண்ணிட்டீங்க, அது அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதில் அவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மனம் அதை நாடும், திரும்ப நாடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம், இந்த மாதிரிலாம் குடிச்சிருந்தா நான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், முதல்ல எனக்கு இந்த மாதிரி குடிக்கிறவங்களை கண்டவே பிடிக்காது, தயவு செஞ்சு என்னை பார்க்க வரதா இருந்தால் என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் உனக்கு சொல்ல வேண்டிய தருணம் ஏற்பட்டால் நீ குடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் நான் இதை பற்றி பேச முடியும் அப்படின்னு பேச்சாற்றல் மூலமாக அன்பு மிகப்பெரிய போதைங்க. உலகத்துல பெரிய போதை அன்பு தான். இதுக்கு அடிமையாகி தான் நிறைய பேர் வந்து உலகத்தில் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகம் தழைச்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரே காரணம் அன்பு. இதுதான் பெரிய போதை. இது சொல்கிறான்ல, கையை கிழிச்சிக்கிறான், காலை கிழிச்சிக்கிறான், கழுத்து அறுத்துக்கிறான், செத்தே போயிடுறான். எது அந்த அன்பு திரும்ப கிடைக்கலாம், உயிரோடு இருக்கவே மாட்டான். இதுதான் வந்து உலகத்தின் மிக கொடூரமான போதை. ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தருக்கு அதிகமாக அன்பை காட்டுங்க, காட்டிட்டு திடீர்னு அந்த அன்பை நிறுத்திடுங்க, நீங்கள் அவங்க கொள்ளத்தால் அவனே செத்து போயிடுவான். இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, கொடூரமான செயல்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு அன்புக்கு மட்டும் அவனை போதையாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வான், என்ன சொன்னாலும் கேட்பான், நீங்கள் எந்த வழியில் கொண்டு போகிறீங்களோ அந்த வழியில் கொண்டு வருவான். அன்பு மட்டும்தான் இங்கு பிரதானமான ஒரு விஷயம். நீங்கள் அந்த குடிக்கு அடிமையானவர்களை வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குடிக்கு பதிலாக அன்பு என்னும் பெருங்குடியை அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மூழ்கிடுவாங்க, அவன் அந்த பக்கம் போக மாட்டான். இதில் வருத்தப்படும்படியான ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி ஒரு சொல்கிற ஒரு மிக வருத்தப்படும்படியான வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டோம்னா, ஆண்கள் அந்த மாதிரி நிலைக்கு ஆளாகும்போது வேறு வழி இல்லாமல் பெண்கள் அந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்தி அதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படிப்பட்டதாக மாறிடுன்னு நினச்சி பாருங்களேன். அது நினைக்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது. ஏன்னு கேட்டால் குடும்பத்தை இன்னும் எந்த நிமிஷம் வரைக்குமே வந்து குடும்பத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதே வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தான். எத்தனையோ ஆண்கள் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் அங்கே இங்கே எங்கே விழுந்து கடந்தாலுமே கூட அவர்களை மறுபடியும் அரவணைச்சு கொண்டு போய் வீட்டுக்குள்ளே சேர்த்து மறுநாள் காலையில் எழுப்பான வேலைக்கு அனுப்புகிற அளவுக்கு ஒரு பெண் வந்து இங்கே சமூகத்தில் தன்னை வந்து தியாகத்தோடு தயார் நிலைப்படுத்தி வச்சுருக்கான். ஒருவேளை அவளே மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த சமூகம் எந்த மாதிரியான ஒரு சீரழிவை நோக்கி போகுன்றது உங்கள் கையிலே விட்டுருவேன். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, குடிக்கு அற்புதமான மருந்துன்னு சொல்கிறது அன்பு மட்டும்தான். அன்பால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை குடிகாரர்களையும் வந்து நம்ம திருத்த முடியும். நீங்கள் கவுன்சிலிங்கிற பேரில் வெறுமனே அறிவுரைகளை வழங்கினா மட்டும் அவனால் அதை ஏற்றுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கவுன்சிலிங்கிற பேரில் யாரோ ஒரு மனதத்துவ நிபுணர்கிட்டையோ அல்லது ஒரு நிபுணர்கிட்டையோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இவன் ரொம்ப பிடிச்சி கெட்டு போய் நிற்கிறான், எனக்கு புத்தி சொல்லுவேன்னு சொன்னால் இங்கே புத்தி சொல்கிறதுக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. ஸ்கூல்லே நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம கேட்டது என்ன, புத்தி அறிவுரை தான் அதிகமாக கேட்டு கேட்டு வந்திருக்கோம். அப்படி பார்க்க போனால் ஸ்கூல் டீச்சர் சொன்ன அந்த அறிவுரை கேட்டிருந்தாவே நம்ம எப்போ நல்லா இருந்திருக்குமே. அதெல்லாம் கேட்டு வந்து ஏன் எங்கே வந்து உட்காந்துக்கிறான். இந்த உலகத்தில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது அறிவுரை மட்டும்தான். ரொம்ப காஸ்ட்லியான அறிவுரைன்றது என்ன தெரியுங்களா, அதுவும் கூட சேர்ந்து கொஞ்சோண்டு அன்பு சேர்ந்து கொஞ்சமாக அன்பு சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் உலகத்தின் மிகப்பெரிய அற்புதமான அறிவுரைன்னு சொல்கிறேன். அறிவுரை சொல்கிறதுக்கும் ஆலோசனை சொல்கிறதுக்கும் 1000 பேர் இருக்காங்க, அது தேவையில்லை. இன்னும் பார்க்க போனால் ஆலோசனை சொல்கிறதுக்குன்னே ஒரு குரூப்பை உயர்மட்ட லெவல்லேருந்து கட்சியிலையும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்கள்லேயும் சரி, இயக்கங்கள்லேயும் சரி, இந்த மாதிரி வந்து செயல்படக்கூடிய எத்தனையோ விஷயங்களில் வந்து ஆலோசனை குழுனே ஒன்று வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை என்ன, வெறும் ஆலோசனை சொல்கிறது மட்டும்தான். இதை எப்படி செஞ்சால் சரியாக வரும், இதை எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, இதை சொல்கிறதுக்குன்னே ஒரு குழு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த மதுப்பிரிகளை முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், அவர் புரிஞ்சுக்குவாருன்னா அவர் வந்து கடமைக்காக சொல்லுவார். ஏன்னா அவருக்கு சொல்ல வேண்டியது கடமை. உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருப்பார் அல்லது ஏதோ ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கும், இது இப்போ தான் சொல்லி ஆகுன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தம், அதனால் அவர் சொல்லுவார். ஆனால் அதே ஆலோசனையை ஒரு 100 மடங்கு ஆலோசனையை ஒரு 10 மடங்கு அன்பு கலந்து செலுத்தி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும், அட்டகாசமாக கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜாதி மதங்கள் உடைஞ்சதுக்கு காரணமே வந்து அன்பு தான்.
காதல் தான். இங்கே எத்தனையோ ஜாதிகள் உடைஞ்சி அதுலேருந்து எத்தனை பேர் வெளியே வந்து எத்தனை பேர் வந்து சிறப்பாக இருக்காங்க. அதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் அன்பு. பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் செலுத்தக்கூடிய ஒரு அன்பு தான் இந்த உலகத்தை கட்டி இன்னும் நிர்மாணித்து வச்சிருக்கு. அந்த மாதிரி அன்பு எல்லார்கிட்டையும் கொட்டி தான் கிடக்கு. சில பேருக்கு வந்து செலுத்தி மறுத்து போயிருக்கோம். நான் எவ்வளோ பார்த்துட்டேன்பா, எவ்வளோ சொல்லிட்டேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகிறதில்லை அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் தயவு செஞ்சு அன்பு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து சொன்னேன், அவன் கேட்கலன்னா நீங்கள் சொன்னால் கேட்கணுன்றது வந்து குடிகாரனுடைய நிலைமை கிடையாதுங்க. குடிகாரனுடைய நிலை என்னன்னா, எவன் சொன்னாலுமே கேட்க மாட்டான். அது மட்டும்தான் அவருடைய நிலைப்பாடு. ஏன்னா அவர்கள் அப்படி தான், அப்படிப்பட்ட ஒரு மனோ நிலையாலையும் உடல் நிலையாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, குடித்தா அந்த போதை தான் அவனுடைய பேச வைக்கிறது. நிச்சயமாக இல்லை. அவருடைய சிறுமொழியும் பெருமொழியும் மழுங்கடிக்கப்பட்டு, சிந்தனையும் மழுங்கடிக்கப்பட்டு, செயல்பாடுகள் மழுங்கடிக்கப்பட்டு, அவன் உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் மழுங்கடிக்கப்பட்டு, உள்ளுறுப்புகள் மொத்தனையும் மழுங்கடிக்கப்பட்டு எல்லாமே குழஞ்சி போய் நிற்கிறான். அவங்ககிட்ட வெறும் அறிவுரை எடுத்து சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு ஏறாது. உங்கள்கிட்ட இருக்கிற அன்பில் 100 மடங்கு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10% எடுத்து நீங்கள் சொல்கிற அறிவுரையோடு அந்த அன்பையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவனால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது நீங்களே கண்கூடாகவும் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெரிய குடிகாரம்பாங்க, அந்த பொண்ணு ஒருத்தி வந்தால் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. அப்புறம் அந்த பையன் ஒருத்தன் வந்தால் வாழ்க்கையே மாறிடுச்சு. அவன் இந்த மாதிரி நிறைய குடிச்சு நாசமாக போயிருந்தான். அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிறான் பாலாஜி, அவன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பையன் தெரிஞ்சுதான் அன்பு ஆண்கிட்டேருந்து கிடைக்குதா பெண்கிட்டேருந்து கிடைக்குதா வித்தியாசம் இல்லை. இன்னும் சில பேர் வந்து நாய் வளர்த்து, மாடு வளர்த்து, கோழி வளர்த்து அதுங்கிட்டலாம் அன்பு அவங்க செலுத்து அதனுடைய அன்புகள்லாம் உள்ளே வாங்கிக்கிட்டு மாறி போய் நிற்கிறாங்க நிறைய பேர். வந்து இங்கே ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு மருந்து மது பிரியர்களுக்கு எதிராக இருக்குன்னா அன்பு மட்டும்தான். அந்த அன்பை வந்து பால் மாறாமல் அவர்கள்கிட்ட நீங்கள் செலுத்துங்க. நிச்சயமாக வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாக அதுக்கு பிரதி உபகாரமாக அவங்களையே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிடுவாங்க. அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாரானா இருக்கட்டுங்க, அவங்கக்கிட்ட பிரதி உபகாரம் அல்லாத ஒரு அன்பை மட்டுமே நீங்கள் செலுத்தி அவர் பேரில் உண்மையான அக்கறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த குடியிலேருந்து வெளியே வந்துடுவார். ஆனால் இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னா, சலிச்சு போயிட்டு நம்ம நிறைய பேர் வந்து ரொம்ப சலிச்சு போயிருக்கோம். எப்பா அவன் ஒரு பச்சை குடிகாரம்மா, அவனுக்கெல்லாம் பேசவே முடியாது, அவன் 1 பேசுவான், அவன் 4 பேசுவான். அதுதாங்க இயல்பு. உண்மையிலே வந்து இயல்பான விஷயம் என்னன்னு கேட்டால், இயல்பே என்ன தெரியுங்களா, ஒருத்தன் குடிச்சிட்டா தன்னை மறந்து தன்னை அடி மனசில் லேயராக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த நினைவலைகளை கிளறி அதிலேருந்து தான் எடுத்து பேசுவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போது அந்த விஷயத்தை இப்போ எடுத்து பேசுவோம். நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண எனக்கு தெரியாதா அப்படின்னுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அவனுடைய பாதிப்புகள் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அடங்கி போனதாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அது எல்லாமே வந்து வெளியே வரும். அப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான், என்ன தேடுறான்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அவனுக்கு அந்த நேரத்தில் வந்து என்னை இந்த இடத்துல அவமானப்படுத்தினான், இந்த இடத்துல அவன் அசிங்கப்படுத்தினான், நான் இதை இழந்துட்டேன், இதனால் தோல்வி அடைஞ்சிட்டேன், இதனால் கிடைக்காம போயிடுச்சு. இதுதான் வந்து பேஸே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுடைய அடி மனசும் ஆழ மனசும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தினால, ஏதோ ஒரு வஞ்சகத்தாலேயோ துரோகத்தாலோ அல்லது ஏதால ஒரு விஷயத்தில் அவனுக்கு பாதிப்பு ஏற்படும்போது அதுக்கு சரியான தீர்வாக வந்து எதுவுமே கிடைக்காதப்போ இந்த மதி வந்து மயங்கி போய் எந்த சிந்தனையும் இல்லாமல் சைலண்டாக இருக்கிறத அவன் சூப்பராக உணர்றான். இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் அவன் மதுவுக்கு அடிமையாக நிற்கிறான். ஏன்னா குடிச்சிட்டா இந்த சமூகம் இன்னொன்று பண்ணிட்டு பாருங்களேன், குடிச்சிட்டு நீங்கள் பேசணும்னு வச்சுங்களேன், யாரும் பொருட்படுத்தவே மாட்டேன்பா. அவனே ஒரு குடிகாரன், அவங்ககிட்ட போய் நீ சண்டை போடுங்கிறியாப்பா. சண்டையும் போடக்கூடாது, திருப்பியும் திட்டக்கூடாது, திருப்பியும் அடிக்கக்கூடாது, எந்த சொல்லும் சொல்லக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அவன் குடிச்சிட்டு இருக்கான்றது ஒரு பெரிய தகுதியாக நினைக்கிறான். யார்? குடிகாரன். நம்ம குடிச்சிட்டு போய் நின்று வச்சுக்க, நம்ம வீட்டில் ஒரே ஒருத்தன் வரமாட்டான். ஏன்? சமுதாயத்தில் இருக்கிற நல்லவங்களாம் என்ன சொல்கிறான்னா, குடிகாரையா அவங்ககிட்ட போய் என்ன சண்டை போடுறதுன்னு. ஆனால் அந்த குடிகாரனுக்கு அது தெரியாது. அவன் நினைக்கிறான் நம்ம குடிச்சிட்டு போய் நின்னாவே நம்மளை சீன்றதுக்கு ஆள் கிடையாது நினைக்கிறான். இந்த மாதிரியான மனோநிலையும் ஒரு காரணம் குடிக்கிறதுக்கு. குடிச்சிட்டா இப்போது ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளாக இருப்பான், ஆனால் அவன் குடிச்சிட்டு வந்து கத்தும்போது அவனை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுவும் ஒரு தகுதியாக நினைக்கிறான். குடிச்சிட்டு போய் நம்ம கத்தனை எவனும் கேட்க மாட்டான். குடி ஒரு தகுதி அப்படின்னு.
இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து கல்யாண வீட்லேயும் சாராயம் தான் இருக்குது, ஏழு வீட்லேயும் சாராயம் தான் இருக்குது. காது குத்து எதுவான வளைகாப்புலேருந்து எல்லா விழாக்களும் எல்லா துக்கங்களுமே வந்து குடியை மையப்படுத்தி ஆகிப்போச்சு. ஒரு சிம்பிளாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு 18 20 வயசில் இருந்தப்போ எங்கள் வயது ஒருத்தர்கள் வந்து ஒரு பீடி பிடிக்கணுன்னா கூட ஒரு பப்ளிக்கான இடத்துல நின்று பிடிக்க மாட்டாங்க. அன்றைய கலாச்சாரம் அப்படி இருந்தது. நான் சொல்கிறது வந்து ஒரு 35-30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமாக ஒரு பீடி பிடிக்கணும், ஒரு சிகரெட் பிடிக்கணுன்னாலும் கூட ஒரு 18 வயது உடைய ஒரு இளைஞனோ, ஒரு 20 வயது உடைய ஒரு இளைஞனோ பப்ளிக்காக ஒரு இடத்துல நின்று பிடிக்க மாட்டான். 20 வயது கடந்தவனே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தன்னை விட வயது மூத்தவர்களை கண்டு பயப்படுவான். அவன் யார் என்னன்னு தெரியாது, அவன் சொந்தக்காரங்க மாட்டான், சம்மந்தமே இல்லாதவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கலாச்சாரத்தை இந்த குடி வந்து உடைச்சிடுச்சு. சாதாரண பீடி பிடிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ பயந்து நடுங்கி ஒதுக்குப்புறமாக தூரமாக போய் மறைவாக பிடிச்ச காலகட்டம்லாம் போய் இன்றைக்கி பெட்டி கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி சிகரெட் கையில் வச்சு நின்றுருக்காங்க. கண் கூட பார்க்குறோம், மனசு ரொம்ப வேதனை தருது. சிகரெட்டும் விதமான போதை தான். சிகரெட்டு, பீடி, கஞ்சா, இந்த மாதிரியான சாராயம், பிராந்தி, பீரு, இது எல்லாமே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கெடுதலை தரக்கூடிய போதைகள் தான். சரிங்களா? அது மாதிரி இந்த போதையிலேருந்து ஒருத்தரை கொண்டு வரணும் வெளியேன்னா, இப்போ நம்ம ஒரு கூட்டு மருந்து சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு தேநீர் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இது இங்கே தேநீர் தான், தேநீர் மாதிரி இல்லை, தேநீர் தான். இந்த மிளகாய் செடியினுடைய தழை, மறுபடியும் அப்புறம் சொல்லிடுறேன், மிளகாய் செடியினுடைய தழை, அடுத்தபடியாக வந்து லவங்கப்பட்டை இருக்குல்ல, பட்டை அதனுடைய பொடி, அப்புறம் நெல்லிக்காய் பொடி, அப்புறமா வந்து சர்க்கரை, அப்புறமா வந்து கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி ஒரு கப் எடுத்துக்கங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வாழைத்தண்டு சாறு அதில் விட்டு நீங்கள் கலக்கி டெய்லி டீ மாதிரி குடிச்சிங்கன்னா நிச்சயமாக 10 நாளில் கண்டிப்பாக உங்களால் அந்த குடியிலிருந்து வெளிவர முடியும். கண்டிப்பாக முடியும். தெரிஞ்சு கொடுக்கலாம், தெரியாமல் கொடுக்கலாம், எப்படின்னா கொடுக்கலாம். அல்லது இது ஒரு மருந்து முதல்ல இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதை குடிப்பான்ற மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வெளியே போகிற அந்த நபருக்கு நிச்சயமாக அது பற்றிய ஒரு சிந்தனை வராமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அந்த மாதிரியான தீங்குகளுக்கு நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும். இது வரைக்கும் வந்து நம்ம வெறும் குடியை பற்றி மட்டுமே பேசணும். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் இந்தியாவில் 16 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து குடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. இதில் ஒரு குறிப்பான விஷயம் என்னங்கிற, இந்த கணக்கெடுப்பு எங்கிருந்து நடத்தப்பட்டது? சாதாரண குடிகளுக்கிட்ட நடத்தப்பட்டதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. மறுவாழ்வு மையங்கள், போதை ஒழிப்பு மையங்கள், இந்த மாதிரியான இடத்துங்களுக்கு தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தி கணக்கெடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்தியாவில். இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராச்சும் வந்து குடியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்குது. இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லை, ஒரு அமைப்பு. இது வந்து குடியால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து மீட்டு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு. இது சம்மந்தமாக வந்து கூகுளில், குரோமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து வெப்சைடு, மெயில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தொடர்பு கொள்ளுங்கள். உங்களில் யாராச்சும் வந்து உங்களை சார்ந்து இருக்கிறவங்க யாராச்சும் அதுபோல் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு அந்த அமைப்பினோட உதவியை நீங்கள் நாடலாம். அதில் இருக்கக்கூடிய சிறந்த மருத்துவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க எந்த வகையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க குடித்ததுனால அவங்களுக்கு வயிறோ குடலோ அல்லது கிட்னியோ இல்லை மூளையோ என்ன மாதிரியான பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கோ அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பல்வேறு விதமான முயற்சிகளை இந்த அமைப்பு எடுத்துக்குது. நஷா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து எல்லா விதமான உதவிகளும் நமக்கு வழங்கப்படுது. ரொம்ப குடியால் அதிகமாக பாதிக்கப்பட்டு
மனநிலை பிசறி போனவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்கள் கூட வந்து அவங்க தேர்வு பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அவங்க அரவணைச்சு அதுக்கு தேவையான வழிமுறைகளை செஞ்சு அதிலிருந்து விடுபட்டு கொண்டு வரதுக்கான வழிமுறைகளை செய்கிறாங்க. அது மட்டும் அல்லாத நாடெங்கிலும் வந்து விழிப்புணர்வு மையங்களை, விழிப்புணர்வு வாசகங்களை எழுதி வைக்கிறது, மையங்களை திறக்கிறது, இது சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து அந்த நஷாமுக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது, செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த மாதிரி நம்ம கிராமங்கள்லேயும் அல்லது நம்ம பகுதிகள்லேயும் வந்து அந்த மாதிரி யாராச்சும் வந்து மொத்தமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது கொஞ்சம் பேர் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான அமைப்புகளையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு கண்டிப்பாக உங்கள் நிலை குறித்து அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அல்லது உதவிகளை செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இது. அதில் பல்வேறு விதமான தொடர்பு எண்களும் தொடர்பு வலைதளங்களும் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் அருகாமையிலும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் அதன் மூலமாக வந்து நீங்கள் சரிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கலாம். இந்த 1 மணி நேரலையில் நம்ம முழுக்க வந்து குடியை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். நிச்சயமாக வந்து இதிலேருந்து விடுபடுறதுக்கு மிக அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னா அது அன்பு மட்டும்தான். வாரி வழங்குங்க, நிச்சயமாக எல்லோரும் திரும்பிடுவாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இதன் மூலமாக நம்மளும் நல்லா இருப்போம், நாடும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். இன்றைய நேரலையை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதன் மூலமாக நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதிலிருந்து யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரே ஒரு நபருக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது வந்து வருவாய்க்காகவோ மற்றதுக்காகவோ உருவாக்கப்பட்ட ஒரு வலைதளம் இல்லை. நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட சித்த மருத்துவம் சம்மந்தமாகவும் மூலிகைகள் சம்மந்தமாகவும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் இது. தொடர்ந்து உங்களோட நல்ல ஆதரவு கொடுங்க. நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து கொடுக்குறேன். தொடர்ந்து பல வீடியோக்களை நம்ம கொடுக்குறோம், பாருங்கள். அதன் மூலிமா நிச்சயமாக சித்த மருத்துவம் சம்மந்தமாகவும் மூலிகைகள் சம்மந்தமாகவும் சிறந்து பயனடையணும்னு வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இந்த நேரலையை இப்போதைக்கு தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இதே போல் ஒரு நேரலையில் இதை விட ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எடுத்து நம்ம வாதிக்கலாம், பேசலாம். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எனக்கு கொடுங்க, உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க. இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.